நம்ம அக்கா தமிழிசை அக்கா அப்படியே முக மலர்ச்சியோட வந்து நின்னாங்க. தஞ்சாவூர்ல கங்கை கொண்ட சோழபுரத்துல எல்லாம் நீங்க இப்ப விழா கொண்டாடுறீங்க. 10-18 லட்சம் ரூபா போட்டு பயங்கரமா விழாவெல்லாம் கொண்டாடுறீங்க அப்படி இப்படின்னு. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? மோடி எங்க ஐயா வர போறான்னு சொன்ன உடனே சடக்குன்னு நீங்க ரெடி பண்றீங்க பத்தியலா. எப்படியா அந்த ஆளு நீங்க அப்படின்னு அக்கா சொன்னாங்கல்ல, எல்லாருக்கும் ஒரு வித சிரிப்பு இருக்கு. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் 27ஆம் தேதி கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வருவதை நாங்கள் மிக பெருமையாக கருதுகிறோம். எனக்கு மிக்க மகிழ்ச்சி என்ன என்றால், கங்கைக்கும் காவிரிக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதை அன்றைய சோழ வரலாறே கங்கை கொண்ட சோழபுரம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். ஆக சோழ கங்கை என்றும் அதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். ஆக அப்படிப்பட்ட ஒரு சோழகங்கம், அந்த சோழகங்கத்திற்கு இன்னைக்கு 12 கோடி ரூபாய் அந்த ஏரியை ஆழப்படுத்துவதற்கும் அது மூலமாக 1300 ஏக்கருக்கு மேல பயிர் விளைவிக்கப்படும் என்பதற்காக சோழகங்கத்திற்கு 12 கோடி ரூபாய் இப்பொழுது தமிழக அரசு ஒதுக்கி இருக்கிறது. ஆனால் இந்த சோழகங்கத்தை பற்றி இவர்களுக்கு உணர்த்துவதற்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் வருகை தேவைப்படுகிறது. ஆக தமிழகத்தில் உள்ள பெருமையை தமிழக முதலமைச்சரை விட மரியாதைக்குரிய பாரத பிரதமர் உலகுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஏதோ பாரதிய ஜனதா கட்சியும் பிரதமரும் தமிழுக்கு எதிரானவர்கள் என்ற ஒரு தோற்றத்தை திமுக கட்சிகள், கூட்டணி கட்சிகள் ஏற்படுத்தி வருகிறது.